ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்றது போல் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை கண்டு பயப்படாமல் துவளாமல் தைரியமாக அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி நீங்கள். இந்த ரிஷபராசி பாருங்கள், நம்ம பார்க்குற ஜோதிடத்தில் 2வது ராசியாக இருக்குது. இந்த ராசியில் கார்த்திகையில் 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருக சிரீஷமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். கலைகளில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும், நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாருங்கள், நீங்கள் பிறந்ததை விட உங்களோட சொந்த உழைப்பால் இருக்கிற வசதி வாய்ப்புகளை விட அதிகரிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. ஏன்னா சுக்கிரன் அதிபதிங்கிறதுனால பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையோட பிற்பகுதி நல்லாவே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையும் வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த சேமிக்கிற பழக்கம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இதுதான் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் ராசி பாருங்கள் பூமியின் தத்துவம் கொண்டதாக இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் அடிதடியெலாம் இறங்க மாட்டீங்க, அமைதியாக தான் இருப்பீங்க. பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்குவீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவுமே பிடிவாதம் அதிகமாகவே இருக்கும். இந்த ராசிக்காரங்க பிறக்கும்போது சுகபோகமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிறக்கிறவங்க. அப்படி பிறக்கும்போது வசதி இல்லாத வீட்டில் பிறந்திருந்தா கூட உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் நினச்ச எல்லா வசதி வாய்ப்புகளையுமே கண்டிப்பாக உங்களோட உழைப்பால் பெறக்கூடியவங்க. அதே போல் கலை, சினிமா, ஆடை அணிகலன்ல அதிகமாக ஆர்வம் இருக்கும். கஷ்டப்பட்டாச்சும் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறக்கூடிய தன்மை இந்த ரிஷபத்துக்கு நிறையவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் கூட விசுவாசமாக தன்னோட துணைக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்க நீங்கள். இந்த வெள்ளை மற்றும் பச்சை, இந்த 2 கலர் இருக்குல்ல, இது ரொம்பவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறம். நீங்கள் பெரும்பாலும் இந்த 2 நிறத்தில் உடைகளை அணியிறத பழக்கமாக்கிக்கிங்க. இல்லைன்னா இந்த நிறத்தில் இருக்கிற கர்ச்சீஃபையாவது அடிக்கடி தொடர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு அதிகரித்து தரும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுக்கிர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. நவகிரகத்தில் சுக்கிரன் இருப்பார் இல்லையா, அந்த சுக்கிரனுக்கு நீங்கள் 2 நெய் தீபம் ஏற்றி ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து இந்த வழிபாடை செய்யணும். அப்படி செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதி அருளால் நீங்கள் பெற முடியும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. உங்களுக்கு பிரார்த்தனை, உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை எல்லா இடத்துலையுமே ஏற்பட உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் மூலியமாக உங்கள் ஜாதக அமைப்புகளை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக சூழல் உண்டாகிருக்கு, இந்த சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த ரிஷப ராசிக்கு முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்கு இதில் பாருங்கள், கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குன்னு சொன்னால இந்த 3 நட்சத்திரத்துக்குமே கிரக நிலை அப்படிங்கிறது முதல்ல தனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே குரு பகவான் இருக்கார். அடுத்த ஸ்தானம் சுகஸ்தானம், இங்கே கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், தொழிற்ஸ்தானத்தில் புதன் ராகுவும், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரக சேர்க்கையும் இருக்குது. அயன சயனம் போகஸ்தானம் அடுத்த ஸ்தானம், அங்கே பாருங்கள் சுக்கிரன் இருக்கிறாரு, அதாவது உங்கள் ராசி அதிபதி. இந்த ஒரு அமைப்புகள் இந்த வாரத்தில் கிரக சூழலாக உருவாகியிருக்கு. இந்த சூழலை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த காலத்தில் நிறைய நெருக்கடிகளை சந்தித்தவங்களா ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதனால் உங்களுக்கான வேலையை கவனமாக செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடாமல் தெளிவாக பிளான் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை இந்த வாரமே நீங்கள் பெறலாம். 2, 5 இதோட அதிபதி புதன் ராகுவோடு தொழிற்ஸ்தானத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாங்க. இது பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் இது 2மே கிடைக்கிது. உங்களுக்கு கையிருப்பு கொஞ்சம் கணிசமாக உயரப்போகுது. கற்பனை சக்தி, சாத்வீக குணம், எதிர்காலம் பற்றின சிந்தனை இது பாருங்கள் 3மே இந்த வாரம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சித்தப்பா இல்லைன்னா மூத்த சகோதரர்கள்கிட்டேருந்து நல்ல ஒரு உதவி பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இவங்களால் பல நல்ல காரியம் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். அதனால் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் ஈடுபடாதீங்க. அவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடத்திட்டத்தில் கவனமாக அக்கறையோடு புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்க உதவியாக இருக்கும். திருமண விஷயத்தில் தடையை சந்திச்சுட்டு வந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு திருமண விஷயம் சித்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்கள் காதல் திருமணத்துக்குமே பெற்றோரின் சம்மதம் இப்போ கிடைக்கும். கடந்த காலத்தில் எதெல்லாம் தடை அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. தடைப்பட்ட வேலை இப்போ சிறப்பாக நடக்குது. செல்வம் செல்வாக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரம் உயரும். கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச பொருளை உங்களோட உழைப்பால் இந்த வாரம் வாங்குவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உயருது. பண பதவி இதோட வாழ்க்கை செழிப்பாக மாறுது. திருமண வாய்ப்புமே தேடி வரும். ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கிற சரியான வரனே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் பாருங்கள், சில வரன் உங்களை வீடு தேடி வரும். எல்லாமே ஆனால் அமைப்பு அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெறலாம். அதே போல் சந்திராஷ்டம தினங்களை ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். 8ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருது. அன்றைய தினம் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நல்லது. அன்றைய தினம் எல்லோரும் சொல்கிறது அப்படியே முழுசாக நம்பாதீங்க. யோசிச்சு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சந்திராஷ்டம காலத்தில் யாரையுமே நம்பி பெரிய அளவில் முதலீடு போடுறதை முதல்ல தவிர்க்கணும். சேமிப்பில் இருக்கிற பணத்தை கண்டிப்பாக நீங்கள் கை வைக்கவே கூடாது. தினமும் நீங்கள் சிவகவசம் படித்து வருவது சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசியில் இருக்கிற இந்த கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அயனசேன போகஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வேற இருக்கிறாரு. அதனால் இந்த வாரம் பணவரத்து உங்களுக்கு நல்ல ஒரு தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனக்கவலையுமே உங்களை விட்டு நீங்குது. எடுத்த காரியத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடித்து திருப்தி அடைவீங்க. திருப்தியோடு உங்களோட வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர போகிறீங்க. அடுத்த கடத்துக்கு போக போகிறீங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையுமே நீங்கள் சிறப்பாக கையாளுவீங்க. சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக்குறது நல்லது. புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு இந்த வாரம் பக்கபலமாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தடை இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தும். புதிய ஆண்டுகள் தொடர்பான காரியங்களுமே சாதகமாக மாறும். சாதகமான பலன் உங்களுக்கு வரும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமை இது குறையும். பெரும்பாலும் முன்னெல்லாம் பாருங்களேன், இப்போது போன வாரம் வரைக்குமே கூட சொல்லலாம், தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒன்று பண்ணால் அவங்க அதிகமாக பண்ணுவாங்க. நிறைய தடை தாமதம் சோதனை நிறையா வந்திருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்குள்ளே படாத பாடுபட்டிருப்பீங்க. அந்த சூழல் அப்படியே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உருவாகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு இப்போ குறைஞ்சி காணப்படும். நிறைய வேலைகளை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்தவங்க மேலதிகாரி இப்போ இடமாறுதல் மாதிரி போவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை குறைஞ்சி மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி, தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் நல்ல ஒரு ஒற்றுமையான உணர்வு இருக்குது. பிள்ளைங்க வழியில் நிம்மதி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் 2 பேருமே விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் பேசி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இன்னுமே நன்மைகளை நீங்கள் இரட்டிப்பாக பெறலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காரியங்களில் தடைகள் எல்லாமே நீங்குது. உங்களோட பணிகளை சிறப்பாக நீங்கள் இப்போ செய்து முடிப்பீங்க. தடை நீங்கி திருப்தியாக உங்களோட பணிகளை செஞ்சு வெற்றி வாய்ப்பு உண்டாக்குறீங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு இருக்குல்ல, உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நீங்கள் தவிடுபொடியாக்கிடுவீங்க. தொழில், வேலை, வியாபாரம் அப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கு. இதனால் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் குறையும். இப்போது உங்கள் எதிர்காலம் பற்றின சிந்தனையுமே அதிகரித்து காணப்படும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத யோசிச்சு செய்வீங்க பாருங்கள். படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி. இப்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் உதவி பக்கபலமாக ஆறுதலாக இருக்கும். சக ஊழியர் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்பு தானாக விலகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இழிப்பொறியான நிலை மாறி மனம் மகிழும்படியான சம்பவம் இந்த வாரம் நடக்க போகுது. தொழில் மந்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் சீரான வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் வரலாம். கவனமாக இருங்க. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். இந்த வாரம் சிலருக்கு நெடுநாளாக வச்சுருந்த ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க. உங்களோட லட்சியங்கள் இப்போ கைகூடும்.
மனதுக்கு நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிதானமாக இந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மைகளை பெறலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சூடு ஏற்படுத்தும் ஆகாரத்தை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கலாம்ல, அதனால். அதே போல் வெளி உணவுகளையுமே அதிகமாக வாங்கி சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். அடுத்த நட்சத்திரம் மிருகசீரிடம். மிருகசீரியமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீணான அலைச்சல், கொஞ்சம் வேலைப்பளு, இது ரெண்டுமே இருக்கும். வேலை விஷயமா நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு நேரம் தூங்காமல் மாதிரியான ஒரு சூழல் வரும். அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் உழைப்பின் காரணமாக கொஞ்சம் உடல் அசதியும் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டு நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. அதிகமாக இந்த தண்ணி குடிக்கிற பழக்கத்தை செயல்படுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிட்டா நீங்கள் எவ்வளோ வேலை வேணாலும் செய்யலாம். இதனால் நன்மை தானே வருது. அதனால் வேலை அதிகமாக இருக்குதுன்னு வேலையிலே கவனம் செலுத்தாமல் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குது. உங்கள் பிள்ளைங்க மூலம் மனம் மகிழும் காரியம் இப்போ ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகும். தினம்தோறும் கந்தகுரு கவசம் சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டு நீங்கள் அன்றைய தினத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். பெரும்பாலும் இந்த வாரம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு சிறப்பான உயர்வு, நன்மை, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, முன்னேற்றத்தை பெறுவீங்க. வரக்கூடிய தடை தாமதம் கூட தானாக விலகுது. அதனால் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை கண்டிப்பாக இந்த வாரம் பெறுவீங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை கிடைக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.